கிருஷ்ண சாகடிச்சிட்டு நானும் செத்துருவேன்னு ரோஹிணி சொன்னா. அவ பொய்ய காப்பாத்த கிருஷ்ண நிஜமா ஏதாவது பண்ணிருந்தா என்ன செஞ்சிருக்க முடியும்? அதை மீறி நான் எப்படி உங்ககிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிருக்க முடியும்? என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னால இதுல என்னங்க செய்ய முடியும்? சரி, இப்ப உண்மை வெளில வந்துருச்சு. அது உங்ககிட்ட சொன்ன மாதிரி ரோகிணி, எது இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இல்ல எனக்கு வேணாம் ஆண்டி. இங்க பாரு, எல்லாம் எனக்கு தெரியும். நீ சாப்பிட, அப்புறம் பேசிக்கலாம். இப்படி நீ பட்டினி கிடந்தா மட்டும் என்ன ஆயிட போகுது? ஏற்கனவே நீ கவலையில இருக்க. சாப்பிடாம இருந்தா உடம்புதான் கெட்டு போகும். முதல்ல சாப்பிடு. எப்படியும் காலையில இருந்து சாப்பிட்டுக்க மாட்டேன். அங்க இங்கன்னு அலைஞ்சு வந்திருக்கேன். பசியா இருப்பேன். சாப்பிடு, சாப்பிடுமா. இத பாரு ரோகிணி, இது உன் வீடு. நீ எவ்வளவு நாள் வேணாலும் இங்க தங்கிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. என் கூட நல்லா பழகுன என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன விரட்டிட்டாங்க. ஆனா நீங்க ரோகிணி, இந்த உலகமே அப்படித்தான். நாம எப்போ விழறோமோ அதோட இந்த நட்பு உறவு எல்லாம் போயிடும். ஏதோ ஒண்ணு ரெண்டு உண்மையா இருக்கும். உங்களை மாதிரி நீ இப்ப என்ன பெருசா தப்பு பண்ணிட்ட? நீ என்ன மனோஜ கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருத்த கூட தொடர்புலயா இருந்த? இல்ல, அப்படி இருந்தா அது அவங்க தப்புன்னு சொல்லலாம். நீ மனோஜ கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்கு உண்மையா வாழ்ந்திருக்க. உன் முதல் புருஷன் செத்து போயிட்டான், பாவம். என்ன பண்றது? ஒரு குழந்தையும் பெத்துக்கிட்ட. உன் சந்தர்ப்ப சூழ்நிலை, சின்ன வயசுல இருந்து விதியோட விளையாட்டுக்கு நீ ஆளாயிட்ட. அந்த விதி இப்ப வரைக்கும் உன் வாழ்க்கையில விளையாடிக்கிட்டு இருக்கு. விதிதான் விளையாடுதுன்னா இப்ப மாஸ்டர் மனோஜ் எல்லாரும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. உன் மேல எந்த தப்பும் இல்ல ரோகிணி. எல்லா நியாயமும் உன் பக்கம் இருக்கு. புருஷனை இழந்தவ கையில குழந்தை இருக்குன்னு சொன்னா இந்த காலத்துல யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா? அப்படி உண்மையை சொன்னா உனக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சின்னதா ஒரு பொய் சொல்லியிருக்க. ஆனா மனோஜ் கூட நீ உண்மையா வாழ்ந்திருக்க. இதை விட வேற என்ன வேணும்? நீ பண்ணது தப்பே இல்ல. உன் வாழ்க்கையை காப்பாத்திக்க சின்னதா ஒரு பொய் சொல்லியிருக்க. ஆனா எனக்கு தெரியும் நீ மனோஜுக்காக எவ்வளவு நல்லது பண்ணிருக்கேன்னு. இப்ப அந்த பையன் கடையெல்லாம் வச்சு முதலாளியானதெல்லாம் ஒன்னால தானே? இதங்க யாருக்குமே புரியல ஆண்டி. புரியும் புரியும். அதுக்கான காலம் வரும்போது எல்லாருக்கும் புரியும். சரி, நீ சாப்பிடு. தைரியமா தெம்பா இருக்கணும். ஒன்ன மாதிரி பொண்ணுங்க இந்த மாதிரி நேரத்துலதான் மன தைரியத்தோட இருக்கணும். புரியுதா? அழாத கண்ணு, நான் இருக்கேன் உனக்கு.